ஹலோ. ஏய், என்ன? என்னடி? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ இங்கேயே இல்லையே. வேற ஏதோ உலகத்துல இருக்க மாதிரி இருக்க. இங்க என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? இல்ல செல்வி, அந்த பொறுக்கி இருக்கான்ல, எத்தனையோ பொறுக்கி இருக்காங்க. அதுல எந்த பொறுக்கிய சொல்ற? அதான் பாரதி தூக்கி வச்சுட்டு நம்ம கிட்ட சவால் விட்டு கடைசியில பல்பு வாங்கினால. ஏய், அந்த புல்லட்ல வருவானே. ஓ, அவனா? அப்போ அவன்தான் இங்க ஓடிக்கிட்டு இருக்கான், அப்படிதானே? நான் சொல்றத கேளு செல்வி, டென்ஷன் பண்ணாத. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். சரி 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 சரி, கோச்சுக்காத சொல்லு. அவனுக்கு என்ன? இன்னைக்கு அவனை மறுபடியும் நான் பார்த்தேன். அது எப்படி? அவன் போற இடத்துக்குலாம் நீ போறியா, இல்ல நீ போற இடத்துக்குலாம் அவன் வரானா? என்ன நடக்குது உங்களுக்குள்ள? மறைக்காம சொல்லிடு. ஐயே, உன் மூஞ்சு. நான் ஏன் உன்கிட்ட மறைக்கணும்? இப்ப நான் தானே உன்னை கூப்பிட்டு சொல்றேன். இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுவும் அவன் மேலாம் ஐயே சான்ஸே கிடையாது. உன்ன மாதிரி ஒரு பொறுப்பான பொண்ணுக்கு அவன மாதிரி நல்ல ஹைட்டா வெயிட்டா வேலை வெட்டிக்கே போவாத ரவுடி மாதிரி திரியிற பசங்க தானே பிடிச்சிருக்கு. இல்ல, டிவில இருந்து சினிமா வரைக்கும் இந்த மாதிரி பசங்களை தானே ஹீரோவா காமிக்கிறாங்க. அதான் சொன்னேன். என்ன செல்வி, நீயே என்ன போய் மத்த பொண்ணுங்க மாதிரி சாதாரணமா நினைச்சிட்டல? அதுவும் அவனை போய் ஹீரோ அது இதுன்னு. அவன் ஒரு பொறுக்கி செல்வி, ரவுடி பையன். அவனுக்கு ஆம்பளைங்கிற திமிரு. அவன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பிழுப்பான். நெக்ஸ்ட் டைம் நான் அவனை பார்த்தா அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. அப்ப அவன் சிக்கிட்டானா, இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்குன்னு சொல்லு. என்ன செல்வி சொல்ற? கொஞ்சம் அவனானு பாரு. அப்ப அவனேதான். அவனை பத்தி பேசின உடனே கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. இந்தோ எஸ்கேப் ஆயிடுடி. ஸ்வீட் இல்லையா மாப்ள? மிச்சர் சூப்பர். அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்? ஓப்படுமா உன் புருஷனை? அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியாது தம்பி. அவர் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் கால் பண்ணாதான் இந்த ஆள் எடுக்க மாட்டான்னு நினைச்சேன். நீ பண்ணாலுமா? பணத்தை வாங்கிட்டு 5 மாசமா வட்டியும் கட்டாம கால் பண்ணாலும் எடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கான். ஏன் மாப்ள, ஒருவேளை உசேன் போல்ட்டுக்கு பெரியப்பா பையனா இருப்பானோ? என்னடா இந்த நட்டு போல்ட் விற்கிறவன் உசேன் போல்ட்டை பத்தி பேசுறேன்னு பாக்குறியா? டிவில நியூஸ்ல பாப்பேன் மாப்ள. உசேன் போல்ட் யார் தெரியுமா? ஏய், அப்பனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. உன் படிப்புக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஆள் வாங்கிட்டு போனோம். இல்ல தம்பி, படிப்புக்காக வாங்கல, அவளுக்கு வண்டி வேணுங்கிறதுக்காக வாங்கணும். வண்டிக்காகவா? ஆமா தம்பி, இவளுக்கு வண்டி வாங்கதான் உங்ககிட்ட அந்த பணத்தை வாங்கினாரு. பாருடா, இது வேறயா? பொண்ணு படிக்கணும்னு சொல்லி ஏமாத்தி காசு வாங்கி அந்த காசுல வண்டிய வாங்கி இந்த குடும்பம் ரொம்ப ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கு. வாங்கின அசலும் வரல, வட்டியும் வரல. ஐயோ, வட்டி கிடக்கு மாப்ள. வட்டி வண்டி தான் மாப்ள முக்கியம். வண்டி மாப்ள, வண்டி. என்ன வண்டி? எங்க இருக்கு? வெளியே நிக்குதா? இல்லன்னு 3 மாசம் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதான் செலவுக்கு காசு இல்லன்னு அந்த வண்டியை வித்துட்டோம். வண்டியை தூக்கிட்டு போலாம் பார்த்தா. இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் பணம் வேணும், வட்டியோட மொத்தமா வேணும். இதுக்கு முடிக்கிற பார்த்தா பணம் வந்து சாராது போல இருக்கு. நல்லா வந்து மாட்டிருக்கான்.
ஏய் திவாகரா, அண்ணே கரணா வந்துட்டானா? அவன் வந்துருவான் தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேனே. வாடா வா. வாடா. அந்த நமச்சிவன் பணம் கொடுத்தானா? பாக்கி ஒன்றும் இல்லைல்ல? என்னடா? வந்துடும், சாயங்காலத்துக்குள்ள அது வந்துடும். எது வந்துருமா? ஹேய், அண்ணன் உன்னை வசூல் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்புனாரா இல்ல வெறும் கையை வீசிட்டு வந்து ஜோசியம் சொல்ல சொன்னாரா? துட்டு எங்கடா? ஏய் திவா, நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல, குறுக்கு பேசுறேன் என்ன அர்த்தம்? டேய் என்னாச்சுடா? இல்லைண்ணே, அந்த ஆள் வீட்டுக்கு போய் நான் விசாரிச்சேன். வழக்கம் போல துட்டு இல்லைன்னு தான் சொன்னான். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, துட்டு வந்தே ஆகணும்னு மிரட்டிட்டு தானே வந்திருக்கேன். எது மிரட்டிட்டு வந்தியா? டேய், இல்ல உன்னை மிரட்டி ஓட விட்டாங்களா?